சார் என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜியில் வைஜின்ட்டு மந்திரி வீட்டு காலங்கத்தில் வந்துடுறதா? இதுக்கு சொல்ல அங்கேயே சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர் அப்படி திண்ணையில் உட்கார சொல்லியா? சார் உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தங்க. ஒரு 10 வயசுல லெஃப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூவுன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜால்ரா, நீ வந்து அவனே அவனேங்கறியாடா, அப்பல்ல தெரியுமா? ஐயோ தங்க தங்க, நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா பாவி. பூவே வாயா பூவே, என்ன கீழே சத்தம்? அடுத்து என்ன ரத்தம்? அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்போ ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறானுங்க. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனை எவனேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க. ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்ததுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்கண்ணே. நீங்க வேணா பாருங்க, இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா ரத்தம். நிறுத்துடா, உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா? முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து விலகுற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டாருல. அவன் போயிட்டு போறான். நாயே நீ வா உட்கார். அப்புறம் பூவே, அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாஸிங் தங்க, செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த லைஃப்ங்க தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். தங்க சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க. பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு போனா கோட் சூட்டோட போவேன். இப்படி கலர் பார்க்க வந்தேன்னா ஜிமுக்கா போனாதான் என் கெத்தா இருக்கேன். அது சரி, பேச்சை மாத்துறேன். ஃபிகருங்க வந்துருங்க. சிறு வயசு தானே? சிறு வயசு தானே, 14 வயசு தானுங்க. போன மாசம் தான் எனக்கு தாவணி போட்டுது. ரொம்ப சிறு வயசா இருக்கும் போல் இருக்குல்ல? இல்ல அங்க பாருங்க. ஃபிகர் சூப்பரா இருக்கு, ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல் இருக்கா? He is not 14. இவ்வாறு மப்புங்க. சுண்டு வரல் நீட்டிட்டு ரெடியா இருங்க. வெயிட். பூவே, நிஜமாவே புதுசா? தங்க லேசா சுண்டு வரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. என்னையா காக்கா விழுப்பு கறி கூட்டு வந்துட்டேன்? காக்கா வலிப்பு இல்லைங்க தங்க, அதான் சொன்னாங்கல்ல வெக்கம்னு. வெக்கமா? ஃபேமிலி நீ ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குதா? தங்க நான் போய் மத்த ஃபேமிலியில வருதான்னு பாக்குறேன். ஓ அது ஏன் போகுது? ஏன் இது ஒண்ணு இங்க நிக்கிறது உங்க அண்ணனுக்கு தெரியலையாக்கு? இதுக்கு தான் அவசரமானவனையே கூட வச்சு கூடாது. வாட் இஸ் யுவர் நேம்? பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி கொண்டிருக்கிறானுங்க மாடையனைய. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய? எடியா பீடிய. தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா? என் கையை, என் வாயி, என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லொல் எல்லாம் பேசாத, நமக்கு காரியம் ஆகணும்.
மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தானே ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா, அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ வாயா. நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. ஐயய்ய என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க. சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா, வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தங்க உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சார் பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். ஏய் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணுப்பா. அட ஆஃப் பண்ணுப்பா. அப்ப நாங்க வரமா? இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் லட்சியம். நம்ம லட்சியம் என்னன்னு சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடி போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா? நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, புதைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஒரு காலத்துல இவன் நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே, பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலம் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கணும்ல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடைத்தேர்தல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடைத்தேர்தல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்சாமி எனக்கு பேசுவான். நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜெல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணையும் குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்தே புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்ட்டு போடா. சார் என்ன? ஏய் கம் இன்.
டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப திருடிட்டு போனீன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? லொள்ளு பேசாதடா. கட்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. ஆமா. உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா. மேல ஊத்திட்டேன். அடேங்க அப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா, ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்ட விட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றேனா குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. பின்ன சப்ளா கட்டையை பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? 1000 தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போட. மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது குதிங்கால்ல படுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரி அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. யாரா இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். நேக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஐயோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதுறச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒன்றும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹை உடாம்பார் ரீலு. அவனுக்கு கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே. என்னடா? ஆம்பளைகளுக்கெல்லாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. கண்டால் பஸ்கிடா எடுத்து சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குடிடா போடா தண்டா. ஐயோ அம்மா. இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணான்? அடி வவுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ரூல்ஸ் தான்.
முதல்ல கையை தொட்டான், அப்புறம் அடி வயிற்றுக்குள்ள கையை விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்கானா தாண்டா. அப்பா பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க. ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயலும் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து பொட்டலமும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? அட மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறியா? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க, தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்து போய் சாத்துவீங்கல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் ஐயா ஐயா இருந்தால், அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கண்ணா, நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடி எல்லாம் பேசாத. உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனையனுங்க. ஷோ, பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பொறுக்கீங்களா? எடிசன் இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு வீடு எடு, பத்த வைய. ஊதுப்பா மூஞ்சில. எனக்கு வாய் வலிக்குது. ஒரு 2 வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தான் போட்டி. சாஸ்திரியார் வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லயே கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா. அதை மட்டும் பேசுங்க, வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க. சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேங்க சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துருவோய்? என் பேர் ராமசாமி. நான் தான் மந்திரி அம்சவல்லி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, என்னை தவிர்த்து. நான் பக்கத்தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடணும். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, கெட்ட நேரம் பழைய தோசை அங்க இருந்தானு, அவன் தண்ணி போடலாம்னானு. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சோங்க சாமி. அது இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமட்டமாய் கிடக்குது. மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி? போதும் போ. கணம் கோட்டார் அவர்களே,
குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிர்தவல்லிக்கு தகராறு இருந்ததை ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவ வர்ற குடிசை பகுதிக்கு நெருப்பு வச்சுட்டான். கோவம் வந்த எடிசன் ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். படாது, அடம் பிடிக்கப்படாது. இது எப்படி இருக்கிறதுன்னா, பந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இதை நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். நோ சான்ஸ். இவாள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். No question. இது ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். The case is adjourned. டேய் மண்டையா நில்றா. ஐயோ, எங்கடா பிச்சாரு? அன்னைக்கு பிச்சாரே, இன்னைக்கு ஏன்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்கி சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவா ராஸ்கல். இனிமே உன்னை கோர்ட் பக்கமே பார்க்க ஓடுனாயே. அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. என்ன ஜெய போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் இருப்பேன், அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமானில் நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவேன். அப்புறம் கட்சிக்காரங்களாம் போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா, இந்த கும்பலுக்கெல்லாம் அறிவே வராதா? அவனுங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது, சைக்கிள் டபுள்ஸோட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். தனிப்பெரும் தலைவரே, சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க. நான் ஜாலராக்ல அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவரே, வணக்கம். தாய் குலத்தின் தனிப்பெரும் தலைவரே, தாய் டேய், இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் இறக்கி போங்க போங்க. ஏன் இந்த கட்சிக்காரங்களுடைய காரு கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில் முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்பட மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க தாங்க, ரக்க சைடுல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க, நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லைங்களா? பாய். see you. ஐயோ, see you darling. அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகரு?